Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 3 accounts of partnership firm உடைய illustration 8th sum பார்க்கலாம். From the following balance sheet of Subha and Sudha who share profits and losses equally. Calculate interest on capital at 6% per annum for the year ending 31st December 2017. So balance sheet கொடுத்திருக்காங்க. Year ending உடைய balance sheet தான் இது. இதுல கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் இருக்கு சுபா அண்ட் சுதா ஓடுது அண்ட் கீழே பாத்தீங்கன்னா டிராயிங்ஸ் ஆஃப் சுபா அண்ட் சுதா டியூரிங் த இயர் வே 2500 rupees and 3500 rupees respectively. Profit earned during the year was 15,000 rupees. ஸோ இந்த இயர்க்கான ப்ராஃபிட் வந்து 15,000 rupees இருக்கு அண்ட் டிராயிங்ஸும் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த சம்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம ஓப்பனிங் கேபிட்டல்ல தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஆனா இங்க நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல, க்ளோசிங் கேபிட்டல் தான் இருக்கு. ஏன்னா இந்த பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்கன்னா இயர் எண்டிங் ஓடுது, அதனால இது க்ளோசிங் கேபிட்டல். ஸோ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஃபார்மெட் தான். கேபிட்டல் அட் த எண்ட், அதாவது க்ளோசிங் கேபிட்டல் எடுத்துக்கணும், அது கூட டிராயிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கணும். அண்ட் கேபிட்டல் வந்து பெர்மனெண்டா வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னா அதை எடுக்கணும். இது வந்து மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, டிராயிங்ஸ் தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த க்ளோசிங் கேபிட்டல் கூட இந்த டிராயிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து அந்த இயர்க்கான ப்ராஃபிட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நீங்க லெஸ் பண்ணிக்கணும். அண்ட் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதையும் நம்ம லெஸ் பண்ணிக்கணும். லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கேபிட்டல் வந்து கிடைச்சிரும், ஓப்பனிங் கேபிட்டல். பர்டிகுலர் சுபா சுதா ரெண்டு காலம் போட்டுக்கோங்க. பர்டிகுலர்ஸ்ல ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் எடுக்கணும். கேபிட்டல் ஆன் 31st December 2017 போட்டு சுபாவோடது 15,000 rupees, சுதாவோடது 20,000 rupees. தென் டிராயிங்ஸ் ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? ஆட் டிராயிங்ஸ்னு போட்டு சுபாக்கு 2500 rupees போடுங்க அண்ட் சுதால 3500 rupees போடுங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 17,500 வருது அண்ட் இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 23,500 rupees வருது. அண்ட் இதுல இருந்து நம்ம ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணணும். ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 15,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராஃபிட்டை நம்ம அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி தான் பிரிக்கணும். ஸோ இவங்க ப்ராஃபிட் அண்ட் லாசஸை ஈக்குவலா தான் பிரிச்சிருக்காங்க, ஓகேவா? ஹூ ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் ஈக்குவலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப இந்த 15,000 rupees நம்ம ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுத்துடலாம். 15,000 நீங்க 2 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 7,500 rupees வரும். ரெண்டு பேருக்குமே நம்ம 7,500 rupees போட்டுட்டோம். இப்போ 17,500ல இருந்து 7,500 மைனஸ் பண்ணிட்டோம்னா 10,000 rupees வரும். அண்ட் 23,500ல இருந்து 7,500 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 16,000 வரும். இதுதான் கேபிட்டல் ஆன் 1st January 2017, அதாவது ஓப்பனிங் கேபிட்டல், ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சுபாக்கு கண்டுபிடிக்கலாம். ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் 10,000 rupees சுபாவோடது இல்லையா? ஸோ 10,000 into 6/100 போட்டுக்கணும். 6% கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இந்த ரெண்டு ஜீரோவையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா 100 into 6 600 rupees வரும். நெக்ஸ்ட் சுதாக்கு கண்டுபிடிக்கலாம். ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் 16,000 into 6/100. ஸோ இந்த ரெண்டு ஜீரோவையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 160 into 6ன்னு பண்ணீங்கன்னா 960 rupees வரும். இதுதான் சுதாவுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இந்த சம் உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.